எதிர்பார்க்காத விஷயம் நடக்க போகுது. அது என்ன ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த குட்டி மினி பென், பைல் நம்பர் 2 111 ஏஞ்சல் நம்பர், பைல் நம்பர் 3 இந்த பியூட்டிஃபுல் யூனிகார்ன். ஓகே, ஸோ இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேல தாராளமாக பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் குயிக்கா சூஸ் பண்ணீங்கன்னா நம்ம ரீடிங் குள்ளார போயிடலாம். சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 1 ட்ரஸ்ட் யுவர் பாத். ஓகேங்களா, நீங்க போயிட்டு இருக்கிற இந்த ஒரு ஜேர்னி, இந்த ஒரு பாதை வந்துட்டு கரெக்ட் தான். ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கீங்க. ஓகேங்களா, அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை, யாருமே வந்துட்டு உதவிக்கு இல்லை அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். நீங்க போற பாதைகள் கரெக்டு தான், எடுத்திருக்கிற முடிவுகளும் வந்துட்டு சரிதான். நீங்க நடக்க ஆரம்பிங்க, அந்த பாதையில செல்லுங்க. ஆரம்பத்துல பாக்குறப்போ உங்களுக்கு ரொம்ப எதுவுமே நடக்கல உங்களுக்கு சாதகமா அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஆனா கவலைப்பட வேண்டாம். உங்களோட இந்த ஜேர்னில நீங்க எதிர்பார்க்காத சமயத்துல நிறைய பீப்புளை மீட் பண்ணுவீங்க. அவங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க. நீங்க எந்த ஒரு பாதையை இப்ப சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு அந்த நபர்கள் உங்களுக்கு உதவியா கண்டிப்பா இருப்பாங்க. சோ இந்த சமயத்துல நீங்க என்ன ஒரு விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா, பேசுற விதங்கள்லயும் சரி பொறுமையும் கடைபிடிக்கணும். ஏன்னா உங்களை நீங்க மீட் பண்ற பர்சன்ஸ் யாருமே ஒரு சாதாரண ஒரு கேரக்டராக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு குணங்கள், ஒரு ஸ்பெஷலான குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க யாருக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுலயும் தெளிவா இருக்கணும். எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியும் எப்பயும் போலும் இருக்க வேண்டாம். ஓகே, ஸோ நீங்க எடுத்திருக்கிற பாதையை நம்பி போங்க. ஆரம்பத்துல அதுக்கான பலன்கள் கொடுக்கலனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நல்ல பலன் கொடுக்கும். பிகாஸ் டிவைன் சைட்ல இருந்து ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. ஆனா உங்க ரியல் லைஃப்ல உங்களுக்கு ஒரு நபர் மூலியமாக ஒரு ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னா கிடைக்கும். பொறுமை தான் ரொம்ப கடைபிடிக்க சொல்றாங்க. ஓகே, ஒரு சில பேர் கிவ் அப் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. நான் நிறைய போராடிட்டேன், ஓகே இதுக்கு மேல நான் வேண்டாம் அப்படின்னு கிவ் அப் பண்ணிடலாமா இல்ல வேற விஷயங்கள் போலாமா அப்படின்ற ஒரு குழப்பங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படிங்கறதும் சொல்றாங்க. ஓகேங்களா, அண்ட் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற பாதைகள் உங்களுக்குள்ள ரொம்ப அழுத்தமாக ஒரு உணர்வுகள் ஆல்ரெடி கொடுத்துருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆரம்பம் கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதன் பாதிக்கு மேல அந்த ஒரு முடிவுகள் ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்க எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டா போய் இருப்பீங்க. ஓகேங்களா, உங்களோட ஜேர்னியை பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 1 நிறைய சவால்கள் இருக்கும், நிறைய ஆச்சரியங்கள் இருக்கும், எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்கும். அது இனி வரக்கூடிய டேஸ்ல இன்னும் நிறைய இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு விஷயம் நீங்க கவனத்துக்கு கொண்டு வர்றது என்ன அப்படின்னா, யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. பாஸ்ட்ல நடந்த விஷயம், என்னைக்கோ நடந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கான ஜேர்னி ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்க போகுது, வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா, அது நீங்க இந்த வருஷத்திலே நல்ல ஸ்ட்ராங்கா கவனிப்பீங்க. ரைட், ஸோ பைல் நம்பர் 1 கரெக்டான பாதை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. கிவ் அப் பண்ண வேண்டாம். அண்ட் முக்கியமாக சந்தேகம் வேண்டாம். உங்க மனசுக்கு எது சரின்னு தோடுதோ அதை மட்டும் செய்யுங்க. சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்காதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க, உங்களை குழப்பி விடுவாங்க. ஆனா உங்களுக்கு அது சரின்னு தோணுதா, இது கண்டிப்பா ஒரு நல்ல எண்டிங் கொடுக்கும்னு தோணுதா, கோ ஃபார் இட். நிறைய ஆச்சரியங்கள், மிராக்கிள்ஸ் இருக்கும். அண்ட் see a strong yes from divine side. look at the sun card. எல்லா இடத்துலயும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த பாதைகள், இந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கும். ஒரு சில பேர் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, ஒரு சில பேர் அதுக்கான பிளானிங் இல்ல எண்ணங்களே இனிமேல் தான் இருக்கும். அதை பத்தி இனிமேல் தான் யோசிக்கவே ஆரம்பிப்பீங்க. இப்போ ஒரு க்ளூவே இல்லாம கூட இருக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்க நினைச்ச நிறைய விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும்.
அண்ட் உங்களுக்கான ரெக்கக்னிஷன் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல நீங்க பாப்புலர் ஆவீங்க, இல்ல ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு ஃபேம் மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட வேல்யூ, செல்ஃப் எஸ்டீம் இது எல்லாமே வந்துட்டு க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கான பிளேஸ், உங்களுக்கான ஒரு இடம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பிளேஸுக்கு தான் வந்துட்டு நீங்க வந்து கடைசியில வந்துட்டு போவீங்க. பிகாஸ் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் லைஃப்ல உங்களோட வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்ந்ததை தாண்டி, உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணும் நீங்க அதை எழுதினதை தாண்டி வேற ஒருத்தவங்க தான் வந்து அதை ரூல் பண்ணியிருக்காங்க. வேற ஒருத்தவங்க தான் உங்க வாழ்க்கையில் என்னங்கிறத எழுதியிருக்காங்க. பட் இனிமேல் உங்களோட லைஃப்ல வரக்கூடிய ஜேர்னில நீங்க எழுதுறது தான் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ஆனா இந்த ஜேர்னில வந்துட்டு தனிமைங்கிறது மோஸ்ட்லி இருக்காது. சொன்னேன் பாத்தீங்களா, நிறைய எதிர்பார்க்காத விஷயங்கள் இருக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய புது மனிதர்களை சந்திப்பீங்க, டிஃப்ரெண்டான பர்சன்ஸ், நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர், அண்ட் ஆல்சோ உங்களை லைஃப்ல தூக்கி விடுற கேரக்டர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு மீட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னா அதுல இருந்து வெளியே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கான லைஃப், ஃபியூச்சர், உங்களுக்கான பிளேஸ் அப்படிங்கறதும் இருக்கு. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த 111 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2 என்ன ஒரு அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, ஸோ வாட் இஸ் தட்? See, பைல் நம்பர் 2 கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்கு. அந்த நியூ பிகினிங் எங்க இருந்து ஆரம்பிக்குது? சி, இப்படிதான் இருக்கீங்க. பைல் நம்பர் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட இன்னர் செல்ஃப் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. வெரி பாசிட்டிவ் கேரக்டர் இல்லையா? நீங்க வந்து ரொம்ப பாசிட்டிவ் கேரக்டர் ஆரம்பத்துல. ஆனா நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ஒரு ஒரிஜினாலிட்டி இருந்திருக்கும். வெரி பாசிட்டிவ் ஜாலி பர்சன், அவ்வளவுதான். உங்களுக்கான ஒரு மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில பேசுறது அந்த மாதிரி குணமே யூஸ்வலி இருக்காது பைல் நம்பர் 2க்கு. பட் ஆனா அந்த குணங்கள் நிறைய ஃபேஸஸ், நீங்க இப்போ உங்களுக்குள்ள நிறைய ஃபேஸஸ் இருக்கு, நிறைய முகங்கள் இருக்கு. அது எல்லாமே தானா வந்தது கிடையாது. சொசைட்டினால, சுத்தி இருக்கிறவங்கனால அந்த நிறைய முகங்கள் உங்களுக்குன்னு வந்துச்சு. ஆனா நீங்க வெளியில காட்டுறது ஒண்ணு, மனசுல நினைக்கிறது ஒண்ணுன்ற மாதிரி தான் இருக்கு பைல் நம்பர் 2 வந்துட்டு. பட் இது என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்துல இட் டிஸ்ட்ராய்டு. உங்களோட மோட்டிவேஷன் இதனால குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கு. நீங்களாவே இல்லை, உங்களுக்கே உங்களை பிடிக்காத மாதிரி போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம், ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் அது லேட்டாவே புரிஞ்சிருக்கு ஒரு சில பேருக்கு. எனக்கு இப்பதான் புரியுது, நான் நானாவே வந்து இல்ல, நிறைய ஃபேஸஸ் எனக்கு இருக்கு, ஆனா எனக்கு இப்படி இருக்க விரும்பலன்னு இப்பதான் ஸ்டெப்பை எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த யோசனைகள் என்ன ஆக காத்திருக்கு அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்க போகுது. ஸோ இந்த யோசனைகள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க ஒரு சில பேர். ஸோ இதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்களா சரி பண்ண? நோ, இது வரைக்கும் இருந்திருக்காது. ஒரு சில பேர் எடுத்திருப்பீங்க, பட் மோஸ்ட்லி நோ. அதுதான் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு கொண்டு வரும். ஓகே, சரி, உங்களுடைய பியூட்டிஃபுல், லுக் அட் திஸ், பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனாக நீங்க மாறுவீங்க. இந்த ஒரு புரோக்கன் பீசஸ் இது எல்லாமே வந்துட்டு சரியாகும். ஓகேவா? ஸோ நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கரெக்டா அலைன் பண்ணுவீங்க. அண்ட் உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் சரி பண்ண போறீங்க. அண்ட் உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாற்றங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு தனியா நடக்குமா அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டோ, வெல்விஷரோ, ஒரு சிஸ்டரோ, இது வந்து இந்த பர்சன் வந்து உங்க லைஃப்ல ஆல்ரெடி இருந்திருக்க மாட்டாங்க. மேபி ஒரு புதுசா மீட் பண்ணிருக்கலாம், இல்ல மீட் பண்ண போறவங்களா இருக்கலாம். இந்த ஃபீல்டு சம்பந்தமான ஒரு நியூ பர்சனாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த பியூட்டி, இந்த மேக்கப், அப்புறம் இந்த ஹீலிங் ஃபீல்டு, இது மாதிரி வந்துட்டு க்ளோ ஆகக்கூடிய ஃபீல்டில் இருக்கிற நபர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கலாம். அவங்க மூலயமா நீங்க வந்துட்டு உங்களோட சேஞ்சஸ் கொண்டு வரலாம். நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. எதிர்பார்க்காது, இதெல்லாம் ஒரு பிளான்டாவே இருக்காது. திடீர்னு ரேண்டம்லி வந்துட்டு அந்த பாண்டிங்ஸ் கனெக்ட் ஆகும். அவங்க மூலியமா சேஞ்சஸ் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு குயிக்கா நடக்கும், ஒரு சில பேருக்கு கண்டிப்பா ஸ்லோவா தான் வந்து இருக்கும். ஓகேவா? பிகாஸ் நீங்க உங்களுக்கு வந்து ரெக்கவரி டைமே ரொம்ப அதிகமா எடுத்துக்குவீங்க பைல் நம்பர் 2. ஓகேவா? பட் திஸ் நியூ பிகினிங் இஸ் ஃபார் ஷோர் ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. ரைட்.
So the love feeling, the love attraction, more of self-love அதிகமாவே இருக்கு. See, you look at that heaven life, heaven feeling அப்படிங்கிறது இருக்கும். First of all, இது வரைக்கும் பார்க்கறது எல்லாமே நெகட்டிவா தெரிஞ்சிருக்கும். பார்க்கறது எல்லாமே நடக்காது, கிடைக்காது, முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் அதிகமாக இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அது எது எடுத்தாலும் என்னால செஞ்சு முடிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வரும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு நீங்க உங்களோட ஒரு என்ன சொல்றது இருக்கிற இடத்த ரொம்ப பீஸ்ஃபுல்லாவுமே வந்துட்டு இருக்கும். அண்ட் என்னென்ன பிரச்சனைகள், யார் யாரு பிரச்சனைகள் கொடுக்குறாங்க அதுல இருந்து ஆல்மோஸ்ட் விலகுவீங்க. ஓகேவா? ஆனாலும் கூட இந்த ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து வரும். இது எப்போ வரும், என்னைக்கு வரும், நோ டைம். ஓகே, பிகாஸ் அது டிவைனோட டைமிங்ல தான் வந்துட்டு இருக்கு. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நியூ பிகினிங் இருக்கு. நீங்க அதே எதிர்பார்த்துட்டு உட்கார வேண்டாம். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கான ஒரு ஆக்ஷன்ஸ் ஆல்சோ நீங்க வந்து கண்டிப்பாக எடுக்கணும். பைல் நம்பர் 2. ஓகேவா? பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ரெக்கவரி டைம் இஸ் வெரி ஸ்லோ ஃபார் பைல் நம்பர் 2. அப்போ நீங்க எனக்கு 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும் அதுல இருந்து நான் வெளியே வரேன்னா அப்ப அந்த ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறத்துலதான் நீங்க இந்த பியூட்டிக்குள்ளரே வருவீங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான குட் திங்ஸ் ரொம்ப சீக்கிரமாவே வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, பைல் நம்பர் 2. ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். நான் மாறிட்டேன் அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? யூஸ்வலி சொல்லுவோம்ல, மாறுறோம், ஆனா எப்படி மாறுறோங்கிறது தெரியும் அப்படின்னா அந்த டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ்ல மாறும். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் 1 கார்டு எடுக்கிறேன். எக்ஸ்பெக்ட் அ பவர்ஃபுல் சேஞ்ச். அவ்வளவுதான். பியூட்டிஃபுல். டைரக்ட் ஆன்சர் வந்தாச்சு. பைல் நம்பர் 2க்கு பவர்ஃபுல்லான மாற்றங்கள். இந்த சேஞ்ச் இஸ் ஃபார் ஷோர் அண்ட் நாட் கோயிங் பேக். அவ்வளவுதான். இந்த டைம் நான் மாறுறேன், நான் திரும்பி பழையபடி போக மாட்டேன். ஒரு டைமும் நான் அப்படிதான் சொல்லுவேன், மாறுவேன், திருப்பி மறுபடியும் பழையபடி வருவேன். ஆனா இந்த டைம் அப்படி இருக்க போறது இல்லை. ஸோ தட்ஸ் கோயிங் டு பி வெரி ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்சராக இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பவர்ஃபுல் சேஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல 111 ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா சொல்லி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான யூனிகார்ன் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்த்துடலாம். Okay, here comes the healing. Beautiful. Yes, that's it. Pile number 3. See, இதை பார்த்தாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீலிங் ஸ்டேஜுக்கு வரீங்க. ஒரு விஷயம் டிவைன் சொல்றது நீங்க எதிர்பார்க்காத விஷயம் தான். கண்டிப்பா நீங்க ஒரு சஃபர் ஆயிட்டே இருக்கே, என் லைஃப்ல எதுவுமே நகர மாட்டேங்குதே, வாட் இஸ் நெக்ஸ்ட் தெரிய மாட்டேங்குதே, இது நான் எஃபர்ட்ஸ் போடுறேன் ஆனா வந்து அது போய் ரீச் ஆகுதான்னு புரியலையே, மறுபடியும் சுத்தி சுத்தி ஒரே இதுக்குள்ளார வரமே, இந்த ஒரு டார்க் ஃபேஸஸ்ல தான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருக்கீங்க. லுக் அட் த ஹெவி டார்க்னஸ். எப்ப சுத்தி இருக்கவங்க என்ன ஒரு நியூஸை கொடுப்பாங்க, எப்போ வந்து அப்படியே பயத்திலே என்ன வச்சிருக்கிறாங்க, ஓ அப்படின்னு ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான சூழ்நிலையில இருக்கிறீங்க போல. பைல் நம்பர் 3 வெரி சேலஞ்சிங் சூழ்நிலையில தான் இருக்கீங்க. பட் யூ டோன்ட் வரி. சி, இந்த ஃபேஸ் வந்துட்டு நீங்க கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. உங்களோட ரியாக்ஷன்ஸ், உங்களோட ஆக்ஷன்ஸ் கேர்ஃபுல். அண்ட் இந்த ஃபேஸை நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீலிங் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஒரு பிரச்சனை நீங்க ரொம்ப நாளா, ரொம்ப வருஷங்களாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆனா ரொம்ப வருஷமாக ஒரே பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம், திருப்பி வந்து அதே நடக்குது, நான் எல்லா வழியிலும் எஃபோர்ட்ஸ் போட்டுட்டேன், இருந்தும் வந்து எனக்கு அந்த பிரச்சனை விலகல, அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு திஸ் டைம் சேஞ்சஸ் வந்தாச்சு. நீங்க ஆல்மோஸ்ட் அந்த ப்ராப்ளம் உடைய எண்டில் தான் இருக்கீங்க. பைல் நம்பர் 3 அது உங்களுக்கே தெரியல. அது எனி டைம் வந்து அதோட சொல்யூஷன் வந்து உங்களை ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பர்ஃபெக்ட் டைம், அந்த ஒரு டிவைன் டைமிங்காக தான் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயம் சால்வ் ஆக ஆல்மோஸ்ட் எண்டில் தான் நிற்கிறீங்க. 1 டே 1 மொமெண்ட் மாறிடும், சேஞ்சஸ் ஆகிடும். ஓகே, ஸோ உங்க லைஃப் இப்போ உட்காந்துட்டு அவ்வளோ வரி பண்றீங்கன்னா அப்புறம் அதுக்கு பண்ற டைம் இல்லாதபடி மாறும். வெரி குயிக் சேஞ்சஸ், குயிக்கான ஒரு லைஃப் மூமெண்ட்ஸ் வந்துட்டு இனி வந்து இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஸோ இந்த ஜேர்னில ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் ரொம்ப இந்த ஹீலிங் விஷயத்துக்குள்ளார போறீங்க. இப்போ யாருக்கிட்டையும் என்னால் எதுவும் பேச முடியல,
நான் பேசணும்னு நினைக்கிறவங்க கிட்ட கூட பேச முடியல, என் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் சொல்ல முடியல, ஆனா நிறைய இருக்குது. அந்த டைம்காக நான் வெயிட் பண்றேன். அந்த டைம் வந்துச்சுன்னா என் மனசுல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் நான் சொல்லுவேன், விடமாட்டேன், நான் நிச்சயமா நான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த டைமிங்க்கு வெயிட் பண்றீங்களா? டைமிங் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நிச்சயமாக அந்த டைமிங் வர்றப்போ மனசுல இருக்கிற விஷயங்கள் வெளியில வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க. எக்ஸ்பிரஷன் பயங்கரமாக இருக்கும். ஓப்பன் மைண்டடா இருப்பீங்க. ஐ டோன்ட் கேர், நீ என்ன வேணா நினைச்சிட்டு போ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வெரி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் த ரியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது அந்த டைம்ல தான் வந்து கிடைக்கும். ஓகே, so your heart chakra will be healed, your love energy, emotions, feelings stable ஆகும். ஓகேங்களா? பட் ஆனா ஓவர் நைட்ல ஸ்டேபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டா இட் வில் டேக் சம் டைம். ஓகேங்களா? ஒரே டைம்ல ஒரே இதுல வந்துட்டு மாறுமா அப்படின்னா கொஞ்சம் இட் டேக் சம் டைம். சரியா? பட் ஆனா வந்துட்டு யூ டோன்ட் வரி, உங்களை சுத்தி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீப்புள் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க உங்களை மாத்துவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸும் பண்ணுவாங்க. அவங்களோட ஆரா உங்களை வந்து மாத்தும். ஐ திங்க் வந்துட்டு பைல் நம்பர் 3 நீங்க உங்களோட மைண்ட் செட்கான ஒரு பர்சன் வந்துட்டு நீங்க டெஃபினெட்லி மீட் பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு சூஸ் அண்ட் ஃபேமிலி, ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் வேல்யூபிளான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வேல்யூபிளான ஒரு பீப்புள் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுவீங்க. சோஃபார் நான் ரொம்ப நிறைய பேருக்கிட்ட பேசுவேன், ஆனா எனக்கான பர்சன் அவங்க கிடையாது. இனி வருவாங்க. ஓகேங்களா? சரி, உங்களுக்கான ஒரு பர்சன் வந்துட்டு மீட் பண்ணுவீங்க. உங்களுக்கான பர்சனோட நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க. அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய ஒரு பாண்டிங்ஸ்ல வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் அது கொஞ்சம் லைஃப் லாங் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்புகள் அதிகம். நிறைய டைம் பாஸர்ஸ் என் லைஃப்ல இருக்காங்கப்பா. நான் போய் நிறைய பேசுறேன், ஆனா யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. இல்லையா, பேசுவாங்க ஆனா வந்துட்டு ஃபேக்கா இருக்காங்க, டைம் பாசஸ் தான் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் மேல அதிகமான ஒரு பாண்டிங் இல்லாம இருந்தவங்க, எஸ், ஃபியூச்சர்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப், ஸ்டேபிளான ஒரு ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால ஒன்ஸ் அது உங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த ஃபேஸை தாண்டி ஒன்ஸ் உங்களோட ஹார்ட் சக்கரை எப்போ ஓப்பன் ஆகுது, உங்களோட ஃபீலிங்ஸ் எப்போ ஃப்ரீடம் கிடைக்குதோ அந்த டைம்ல யூ கேன் யூஸ் இட். ஓகே, பட் பி கேர்ஃபுல். இனி வரக்கூடிய டேஸ்ல ரொம்ப உட்காந்துட்டு வருத்தப்பட்டுட்டு ஃபீல் பண்ணாம ஆக்டிவா இருங்க. பிகாஸ் லேசினஸ் அதிகமாகவும் தெரியுது. ஆக்டிவ்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருங்க. உங்களுக்கான மேஜிக்கல் திங்ஸ் நடக்க போகுது. ஓகே, ஸோ இது நிறைய விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. பட் ஆனா ஒன்னொன்னா வந்துட்டு சால்வ் ஆகும். எடுத்த உடனே எல்லாமே அட் அ டைம்ல சால்வ் ஆகுமானா கிடையாது. ஒன்னொன்னா சால்வ் ஆகும். ஒரு சில பேருக்கு குயிக்கா ஆகும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டிலே ஆகும், ஆனா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனாலதான் ப்ரெசன்ட் மூமெண்ட்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருங்கன்னு சொன்னேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைல்ல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் குவைட் யூனிக்கா இருந்துச்சு. தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல் இருக்கு. நன்றி.